ஹலோ 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 மக்களே, இது உங்கள் ஏஞ்சல் அருணா. என்ன போஸ், கோட்டைக்குள்ள இப்ப ஒரு பெரிய புயல் வீசுது. அமைச்சர் KN நேரு மேல வழக்கு போட ஹைகோர்ட் உத்தரவிட்ட அடுத்த நிமிஷமே நம்ம தவைக தலைவர் விஜய் ருத்ர தாண்டவம் ஆடியிருக்காரு. வெற்று விளம்பர மாடல் அரசுன்னு திமுகவை செமையா வறுத்தெடுத்த விஜய் மக்கள் விசிலடிக்க காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பஞ்ச் வச்சிருக்காரு. இது வந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. நகராட்சித்துறை அமைச்சர் KN நேரு மீதான ரூபாய் 1020 கோடி ஊழல் புகாரில் அமலாக்கத்துறை ஆதாரங்களின் அடிப்படையில் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2. இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் கொந்தளித்துள்ள விஜய், இந்த அரசு ஊழலின் ஊற்றுக்கண்ணை விசாலப்படுத்திக் கொண்டே செல்வதில் கை தேர்ந்தது என விமர்சித்துள்ளார். 3. 2026 தேர்தலில் வெல்லவே முடியாது என்று தெரிந்தும் தகிடுதத்தங்களை செய்வதில் மட்டுமே திமுக முனைப்பாக இருக்கிறது என தேர்தலை மையமாக வைத்து தாக்கியுள்ளார். 4. திமுக அரசின் உச்சியை பிடித்து உயர்நீதிமன்றம் முழுக்கியுள்ளது. இது திரு மு.க. ஸ்டாலின் அரசுக்கு நேர்ந்துள்ள துடைக்கவே முடியாத அவமானம் என விஜய் சாடியுள்ளார். 5. டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல், இப்போது நகராட்சியில் ரூபாய் 1020 கோடி ஊழல் என புகார்கள் வரிசை கட்டுவதாக அவர் பட்டியலிட்டுள்ளார். 6. மன்னிக்க முடியாத அளவிற்கு ஊழல் மலிந்த இந்த அரசை வரும் தேர்தலில் தூக்கி எறிந்து விசிலடித்து கொண்டாட மக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர் என அதிரடி காட்டுகிறார் விஜய். 7. ஊழல் புகாரில் சிக்கியுள்ள அமைச்சரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அல்லது அவரை தானாக ராஜினாமா செய்யச் சொல்ல வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினுக்கு நேரடி நெருக்கடி கொடுத்துள்ளார். பாஸ், கோர்ட்டு உலுக்கினது ஒரு பக்கம் இருக்கட்டும், திமுக அரசு மேல மக்கள் இப்போ 50% செம அதிருப்தியில, அதாவது நெகட்டிவ் ஒப்பீனியன்ல இருக்காங்க. ஊழல் புகார்கள், ஒவ்வொரு அமைச்சரா ஊழல் புகார்ல சிக்கிறது திமுகவோட திராவிட மாடல் பிம்பத்தை 50% சேதப்படுத்தியிருக்குன்னு நடுநிலையாளர்கள் பேசுறாங்க. விளம்பர அரசியல், களத்துல வேலை செய்யாம வெறும் விளம்பரத்துல மட்டும் ஆட்சி நடத்துறாங்களோன்னு மக்கள் மத்தியில ஒரு பெரிய சந்தேகம் இப்ப வலுவா இருக்கு. விஜயின் எழுச்சி, எதிர்க்கட்சிகளே செய்யாத அளவுக்கு விஜய் ஆக்ரோஷமாக திமுகவை எதிர்க்கிறாரு. இது 50% இளைஞர்களை தவைக பக்கம் இழுக்கும்னு அரசியல் வட்டாரத்துல கிசுகிசுக்கிறாங்க. கண்ணா, அமைச்சர் நேருவுக்கே இப்ப நேரம் சரியில்லை, ஆனா விஜய்க்கு இப்ப விசில் சத்தம்தான் எல்லாம். 2026ல உதயசூரியன் உதிக்குமா இல்ல தளபதியோட விசில் பறக்குமான்னு பார்க்க ஒரு பெரிய விசில் போட்டு வெயிட் பண்ணுவோம் பாஸ். It's a direct challenge to the ruling government's integrity, where Vijay is using a 1000 crore corruption narrative to mobilize his vote bank for the 2026 battle boss. அமைச்சர் KN நேரு பதவி நீக்கம் செய்யப்படுவாரா? விஜயின் இந்த தாக்குதல் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் திமுக vs தவைக அரசியல் போருக்கு ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Angel Aruna signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.